மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஜென்ஸுக்கு அப்போ தைராய்டு ப்ராப்ளமே வராதா? லேடிஸ்க்கு மட்டும்தான் தைராய்டு ப்ராப்ளம் வருமா? இந்த மாதிரி தைராய்டில் வந்தால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரலாம்? இந்த மாதிரி பல்வேறு கோணத்தில் இந்த தைராய்டை பற்றி ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன். வாங்க வீடியோவில் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து தைராய்டு அப்படின்ற ஒரு கிளாண்டை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தைராய்டுனா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தைராய்டுனா என்னன்னே தெரியாது. தைராய்டு ஏதோ உடம்புல வர ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்வாங்க. தைராய்டு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களா, உட்காரும் போதே அப்படியே நீங்கள் இப்படி கழுத்து மேலே தூக்குனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு தெரியுதா? ஸோ இந்த எலும்பு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்காய்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கார்டிலேஜ். இதான் இந்த தைராய்டு போன். இந்த தைராய்டு போனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுரப்பின்னு என்ன அர்த்தம்? கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டுக்கு இந்த போனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாண்டு தான் தைராய்டு கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம கழுத்து பகுதிகளில் இந்த ரெண்டு சைட்லேயும் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது. பட்டாம்பூச்சி மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டு சைட்லையும் இருக்குது. இதுதான் தைராய்டு கிளாண்ட். இது மிக முக்கியமான ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன்னா என்னது? பல்வேறு விதமான ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்யும் ஒரு சுரப்பி தான் இந்த தைராய்டு. அப்போ இந்த தைராய்டு என்னத்தை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராக்சின் அப்படின்னு ஒரு சுரப்பியை செக்ரேட் பண்ணுது. அந்த தைராக்சின்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்குங்க. T3 T4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தைராக்சின் 3 தைராக்சின் 4 T3 T4ன்னு சொல்லிட்டு அந்த தைராய்டு கிளாண்ட் அதோட சுரப்பிகளை வெளியே ரத்தத்தில் கலக்குது. ஓகே, இப்போ இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த தைராய்டு கிளாண்ட் எதுக்கு சார் தேவை? அந்த தைராக்சின் எதுக்கு சுரக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒன்று ஓடும் போது நல்லா வேர்க்குது பார்த்தீங்களா? இந்த வேர்க்கிறதுக்கு இந்த தைராக்சினுக்கு லிங்க் இருக்குது. பசிக்குது பார்த்தீங்களா? இந்த பசிக்கிறதுக்கு தைராக்சினுக்கு லிங்க் இருக்குது. செரிமானம் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்கு தைராக்சினுக்கு லிங்க் இருக்குது. இந்த மாதிரி லிங்க் சொல்லிகிட்டே போகலாம். அந்த தைராக்சின் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாடியோட பிஎம்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுது. பிஎம்ஆர் என்னது? பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ உங்கள் ஹார்ட் ரேட்டோட கண்ட்ரோலில் ஆரம்பித்து, உங்கள் லங்ஸ் ரெஸ்பிரேஷனில் கண்ட்ரோலில் ஆரம்பித்து, உங்கள் செரிமானத்தோட கண்ட்ரோலில் ஆரம்பித்து, உங்கள் தூக்கத்தோட கண்ட்ரோலில் ஆரம்பித்து, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கண்ட்ரோலுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 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 பேட்டரி மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த சுரப்பி தான் இந்த தைராய்டு. ஸோ இந்த தைராய்டுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த தைராய்டோட ஹார்மோனோட லெவல்ஸ் நம்ம உடம்புல சீராக இல்லைன்னா இது எல்லாமே அடி வாங்கும். நம்ம பாடி வெயிட்டில் ஆரம்பித்து, சுகர்ஸில் ஆரம்பித்து, நம்மளோட முடியோட ஹேரோட டென்சிட்டியில் ஆரம்பித்து, தோலோட ஃப்ரெஷ்னஸில் ஆரம்பித்து, எல்லா கண்ட்ரோலும் நியூரோ ஹார்மோனல் கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஒரு ஹார்மோன் தைராய்டு. அப்போ இந்த தைராய்டோட லெவல்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த தைராய்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்துட்டு ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. ஒரு முக்கியமான ஒரு சக்தி மைக்ரோ நியூட்ரியன்ட் தேவைப்படுது. அந்த சக்தி பேர் தான் என்னது? அயோடின். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அயோடின் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப டீப்பாலாம் போல, அப்படியே மேலாக்கா தைராய்டு ஆரம்பிக்கிறேன். எங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உப்பு வகைகள் இருக்க தெரியுமா? இந்த உப்பு வாங்குறீங்களா கடையில், டாட்டா உப்பு, இந்த உப்பு எல்லாத்துலேயும் பாருங்க என்ன போட்டிருப்பான்? இது அயோடைஸ்டு சால்ட். அயோடைஸ்டுன்ற வார்த்தையை இந்த உப்புகளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த அயோடின் குறைபாடுனால இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அயோடின் இருந்தால் தான் அதோட சுரப்பி நல்லா வேலை செய்யுது. அயோடின் இல்லை, பேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த சுரப்பி வந்து வேலை செய்ய முடியாமல், அந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ண முடியாமல் அந்த சைஸ் பெருசாகி சைஸ் தைராய்டு கிளாண்டு வீங்கிடுது. அப்போ கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி, தைராய்டு கட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இது பேர் தான் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போனது கம்மி, தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்குது. அது பேர் தான் ஹைப்போதைராய்டிசம். இந்த நோய்க்கு இன்னொரு பேர் காய்டர்ன்றது என்னன்னா வந்துட்டு இந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கிக்குது பார்த்தீங்களா? அது பேர் தான் காய்டர் அப்படின்ற மாதிரி மெடிக்கலாக சொல்லுவோம். அப்போது அயோடின் நம்ம உடம்புல இருக்க வேண்டிய அளவில் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதில் தான் அயோடைஸ்டு சால்ட்ன்ற கான்செப்டே வந்து உள்ளே வந்ததுன்றது மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இந்த தைராய்டில் வரக்கூடிய கோளாறுகள் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்போ தான் ஜஸ்ட் பிஃபோர் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான விஷயங்கள். ஒன்று, இந்த தைராய்டு ஹார்மோன் கம்மியாக செக்ரேட் ஆகுது, இல்லை அந்த தைராய்டு ஹார்மோன் ஓவராக செக்ரேட் பண்ணுது. அதாவது கம்மியாக சுரக்குது, அதிகமாக சுரக்குது. இந்த தைராய்டு கிளாண்ட் கம்மியாக சுரந்துச்சுன்னா அந்த நோய் பேர் தான் ஹைப்போதைராய்டிசம்.
இந்த தைராய்டு கிளாண்ட் அதிகமாக சுரந்துச்சுன்னா அது பேர் தான் ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ தைராய்டு அதிகமாக சுரக்குது, கம்மியாக சுரக்குது. ரைட். இப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் கம்மியாக சுரக்குதுல ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன காரணங்கள், அதிகமாக சுரந்ததுன்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போகலாம். இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தைராய்டு கிளாண்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 நியூட்ரிஷனல் அதாவது சாப்பாடு, 2 இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமி தாக்குதல், 3 ஜெனட்டிக் அதாவது ஒரு சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ், 4 கேன்சர். ஸோ இந்த 4 தான் வந்து இந்த தைராய்டில் ஜென்ரலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அதாவது கம்மியாக சுரக்கிறதாலும் சரி, அதிகமாக சுரந்தாலும் சரி, இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு இந்த தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுது. சாப்பாடு, அதே மாதிரி ஹார்மோனல், அதே மாதிரி இந்த மாதிரி கேன்சர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ரைட். இப்போ சாப்பாடுன்னு ஆல்ரெடி சொன்னேன், இந்த அயோடின் குறைபாடு ரொம்ப முக்கியம். இந்த மலைவாழ் மக்கள் இந்த நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அயோடின் விஷயம் வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த காய்டர்ஸ் எண்டமிக் காய்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேயே நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் பெருசாகிடுதுன்ட்டு. ஸோ இந்த அயோடின் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து அமையுது. இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு அஃபெக்ட் பண்ணுறது வந்து இன்ஃபெக்ஷன், கிருமி தாக்குதல். இது பேர் தான் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டைட்டிஸ்னால் அது இன்ஃபெக்ஷன் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட், அது பேர் தான் என்னது தைராய்டைட்டிஸ். ஸோ இதுவும் வந்து முக்கியமான விஷயம். 3வது ஆட்டோஇம்யூன். ஆட்டோஇம்யூன் என்னது, நம்மளோட எதிர்ப்பு சக்தி தைராய்டு கிளாண்டில் போயிட்டு அதை வந்து அடிச்சு காலி பண்ணுது. அப்போ இது பேர் தான் ஆட்டோஇம்யூன் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டைப் இருக்குது, ஹஷிமோட்டோஸ் நிறைய டைப் இருக்குது. இது ஒரு காரணம். 4வது கேன்சர். இப்போ இதை ஒன்று பற்றி ஒரு வீடியோ நம்ம தனியாக அப்புறம் பேசலாம். ஆனால் இன்றைக்கி டாபிக் வந்து ஒன்று பற்றி பேசுறது இல்லை. ஜென்ரலாக தைராய்டு பற்றி உங்களுக்கு முதல்ல ஒரு ஐடியாவை உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்துறேன். ரைட். இப்போ இந்த தைராய்டு அஃபெக்ட் ஆகிறது 4 காரணம் சொல்லிட்டேன்னா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன, அடுத்த 2-3 விஷயம் என்னன்னா, இந்த தைராய்டு வந்து ஏதர் அதிகமாக சுரக்குது, கம்மியாக சுரக்குதுன்னு சொன்னோன்னா இதோட சிம்டம்ஸ் என்னென்ன வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி மட்டும் பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த தைராய்டு கிளாண்டு கம்மியாக சுரக்குது, என்னென்ன அறிகுறிகள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் உங்களோட கிளாண்டு சைஸு பெருசாகிட்டே போகும். அப்போ திடீர்னு பார்க்கும்போது கேட்பாங்க, என்ன சார் தொண்டை கொஞ்சம் வீங்கி இருக்குது, என்ன சார் தொண்டை பகுதியில் ஏதோ கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு முதல் விஷயம் ஆரம்பிக்கும். அப்படியா, கழுத்து பெருசாகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுக்கிட்டே போவீங்க. என்னம்மா ஒல்லியாக இருந்தால் ரொம்ப குண்டாயிட்டே போகிற, தைராய்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தைராய்டா அப்படின்றது என்னென்னா வெயிட் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஸோ தைராய்டு சுரப்பி கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகுது, வெயிட்டு போட்டுக்கிட்டே போகுது. ஏன், நம்மளோட பாடியோட பேசல் மெட்டபாலிக் ரேட், நம்மளோட செரிமான அந்த கெப்பாசிட்டி எல்லாமே குறையுது. அப்போ என்ன, அவன் வெயிட்டு போட்டுக்கிட்டே போகுது. இதுதான் வந்து லோ பிஎம்ஆரோட சைன். 2. 3வது முடி கொட்ட ஆரம்பிக்குது, ஹேர் ஃபால். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். 4வது மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபேஸ்லாம் ஹைப்போதைராய்டு ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய ஃபேஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆயிடுது. இது வந்து 3. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகுது, ட்ரை ஸ்கின். என்ன ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, வேர்த்தே போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தைராய்டு கிளாண்டு கம்மியாக சுரந்தா வரக்கூடிய சிம்டம்ஸ். இது ஒரு சைடு. இப்போ அப்படியே உல்டாவாக போடுங்களேன். இப்போ இதே தைராய்டு கிளாண்ட் ஓவராக சுரக்குது. அப்போ அது பேர் தான் அது ஹைப்பர் தைராய்டிசம். அப்போ அதிகமாக சுரக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் அதுக்கான அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், ட்ரை ஸ்கின்னு சொன்னோமா. அப்போ அங்கே என்ன ஆகும், ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தைராய்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், சார் எப்போ பார்த்தாலும் வேர்த்து போகுது சார், வேர்த்து போகுது சார், படன்னு அடிச்சுக்குது சார். ஏன்னா ஹார்ட் ரேட் அதிகமாகுது. தைராய்டு ஹார்ட் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாலே, அப்போ TSH இன்க்ரீஸ் ஆகும்போது, T3 T4 இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் ரேட் படபடன்னு இருக்கு. அப்போ அவங்களுக்கு நெஞ்சு படபடப்பு அதிகமாக இருக்குது. அவங்களோட பல்ஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பல்ஸ் வேகமாக 100க்கு மேலே டிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஹை பல்ஸ் ரேட். இதுவும் வந்து ஒரு சிம்டமாக இருக்குது. வெயிட் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆள் அப்படியே வந்து போன் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் கம்மியாக சுரந்ததுன்னா என்ன ஆகிறாங்க, குண்டு ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே எப்படி ஆகிடுறாங்க, அப்படியே போன் மாதிரி ஆள் ரொம்ப ஒல்லியாகிறாங்க. ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், நைட்டெல்லாம் நல்லா வேர்க்குது, ஃபுல் டேவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்த்துக்கிட்டு இருக்கு, கையெல்லாம் நடுக்கும், நெஞ்சு படபடப்பு, பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாகுது. அதே மாதிரி இந்த ஃபேஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட ஃபேட் ஒல்லி ஆகிட்டே போகிறதுனால ஃபேஸ்லாம் லாஸ் ஆகிறதுனால கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த படம் வந்து வேட்டையாடு விளையாடு கமலில் ஃபஸ்ட் சீனில் வருவார்ல, இந்த மணி கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்ற மாதிரி 2 கண்ணும் இப்படி மொத்தமாக விரிச்சுக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாஃப்தால்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாரி லுக், இப்படி ஒரு கண்கள் வந்து இந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு ஆகிடும். ஸோ பார்த்த உடனே என்ன முறைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கண்கள் வந்து இந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபேட் எல்லாமே லாஸ் ஆகுது. அதனால் தைராய்டு அதிகமாக இருந்தால் ஒல்லியாக இருப்பாங்க, கண் பெருசாக இருக்கும், வேர்த்து போகும், அதே மாதிரி படபடன்னு இருக்கும். தைராய்டு கம்மியாக இருந்தால் குண்டாக இருப்பாங்க, ட்ரையாக இருக்கும், முடி கொட்டும், மூஞ்சி ஃபுல்லாக குண்டாகினே போகும். ஏன்னா ஃபேட் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தைராய்டு கம்மினா என்ன,
தைராய்டு அதிகனா என்ன அப்படின்ற மாதிரி என்னென்ன காரணங்கள் இந்த தைராய்டு வரும் அப்படின்றதுக்கும் ஒரு 4 முக்கியமான காரணம் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸில் வந்துட்டு நம்ம இந்த தைராய்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கண்டிஷன்ஸ் பற்றியும் நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கேன்சர்லேயே நிறைய டைப் இருக்குது, அதை பற்றி என்ன, இந்த ஆட்டோமியூன்னா என்ன, இன்ஃபெக்ஷன்னா என்ன, இப்படின்ட்டு எல்லா ஆங்கிள்லையும் நம்ம வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பேசலாம். இந்த வீடியோ மெயின் டார்கெட் முதல்ல தைராய்டுனா என்ன, தைராய்டோட அதிகனா என்ன, தைராய்டுக்கு கம்மினா என்ன, தைராய்டு எங்கே இருக்குது, தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா நம்ம மக்கள் மனசில் போட்டிருக்கேன். இந்த தயவு செஞ்சு இந்த நாலேஜெலாம் உங்களுக்கு யாருமே இவ்வளோ வந்து விளக்கி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா பல பேர் இங்கே தைராய்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல உங்கள் நோய் என்னென்னு புரிஞ்சாதான், இந்த நோயை பற்றி உங்களுக்கு நல்லா அறிஞ்சாதான் நீங்கள் அந்த நோயை நல்லா பக்குவமாக பார்த்துக்க முடியுன்றது தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் தான் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் காமிங்க. சயின்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கும் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.